இப்ப நம்ம அடுத்து டூ டூ லிஸ்ட் ஆப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து நமக்கு ஒரு 4 மெயின் ஃபங்ஷன் இருக்க போது. அதாவது இன்புட்ட வாங்கி டாஸ்க் ஆட் பண்ணணும். அந்த டாஸ்க்க நம்ம கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணணும். இந்த 4 ஆபரேஷனும் எப்படி பண்ண சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டூ டூ ஃபோல்டருக்குள்ள டூ டூ டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஜேஎஸ் ஃபைல கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து டூ டூ ஆப்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஜேஎஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரிட்டர்னுக்குள்ள நான் ஒரு டிவ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முக்குள்ள நான் ஒரு இன்புட் ஃபீல்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் பிளஸ் அப்படின்ற சிம்பிள பேரா வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த டூ டூ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ட app.jsல இம்போர்ட் பண்ணி நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் டூ டூ ஆப் ஃப்ரம் திஸ் ஃபோல்டர். இப்போ நான் இங்க இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இங்க இருக்கிறதையும் டெலிட் பண்ணிடுறேன். இதுக்குள்ள எனக்கு நான் இந்த டூ டூ ஆப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ட கால் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு யூஐல போய் பார்த்தா நமக்கு இன்புட்டும் இந்த இன்புட்ல வரக்கூடிய வேல்யூவை டாஸ்க்கை நம்ம ஆட் பண்றதுக்கு பிளஸ் அப்படின்ற அந்த பட்டனும் வந்து இப்போ இந்த டூ டூ ஆப் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா நான் இந்த நமக்கு தேவையான ஸ்டைல ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். இப்போ நான் இதோட நேம் மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணி போறேன். இந்த ஸ்டைலிங்னா நம்ம நார்மல் HTML CSS பண்றது தான். அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இதுல ஸ்டைலிங் நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். அதை நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிளாஸ் நேம் நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் இது வந்து எனக்கு கண்டெய்னரா இருக்க போகுது. அடுத்து இதுக்குள்ள நான் ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த H1 டேக்கு இவர் டூ டூ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இந்த கண்டெய்னர் டிவ்க்குள்ள நான் இன்னொரு டிவ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்கு கிளாஸ் நேம் வந்து ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மை கட் பண்ணி நான் இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றேன். இதுக்கு ஆட் டாஸ்க். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போய் பார்த்தா நமக்கு இங்க இன்புட்டும் அதுக்கான இது வந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்ன பண்ணணும்னா இந்த இன்புட்ல கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம எப்ப இந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்றோமோ அப்ப எனக்கு இங்க நம்ம டாஸ்கா ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இன்புட்ல கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு யூஸ் ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஆன்ஸ் இதுக்கு நான் இன்புட் வேல்யூ அப்படின்ற வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம செட் ஃபங்க்ஷனுக்கு செட் இன்புட் யூஸ் ஸ்டேட் இதுக்குள்ள எனக்கு இனிட்டலா எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும். இப்போ இந்த இன்புட் ஃபீல்டுல வேல்யூ அந்த இன்புட் வேல்யூல இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு இங்க வரணும். அதுக்கப்புறம் இந்த இன்புட்ல கொடுக்கக்கூடிய டேட்டாவை நாம இந்த இன்புட் வேல்யூ அப்படின்ற ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ஆன் சேஞ்ச் ஈவென்ட் கால் பண்றேன். இதுக்குள்ள ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த வேற ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல நான் ஈவென்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இந்த செட் இன்புட்டை கால் பண்றேன். செட் இன்புட் இதுக்கு நான் இந்த இன்புட்ல இருக்கக்கூடிய வேல்யூ பாஸ் பண்றதுக்கு ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்ப இந்த பட்டனை கிளிக் பண்றோமோ அது ஒரு டாஸ்கா ஆட் ஆகணும். ஸோ அதனால நான் இன்னொரு யூஸ் ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் இந்த ஸ்டேட்டுக்கு நான் வேரியபிள் வந்து டாஸ்க்னு வச்சுக்கிறேன். இதை செட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு செட் டாஸ்க் யூஸ் ஸ்டேட் இதுல எனக்கு இனிட்டியலா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. இப்போ இந்த இன்புட்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை இந்த இன்புட் வேல்யூ அப்படின்ற ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ எடுத்து நம்ம ஒரு டாஸ்க் அப்படின்ற ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அந்த ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ஹேண்டில் சப்மிட்னு வச்சுக்கிறேன். இதோட பேராமீட்டர்ல நான் ஈவென்ட்டை வாங்கிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். லேட் டூ டூ ஈக்குவல் ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள நான் ஐடி அப்படின்ற ஒரு கீ கிரிப்டோ டாட் ரேண்டம் யூஐடி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணணும்னா ரேண்டம் ஐடி ஜென்ரேட் பண்ணி இந்த ஐடி அப்படின்ற கீல ஸ்டோர் பண்ணும். இதுக்கப்புறம் டூ டூ டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த கீக்கு இந்த இன்புட் வேல்யூ அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்புட் வேல்யூ இதுக்கப்புறம் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு கீக்கு டிஃபால்ட்டா நான் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இஸ் எடிட் அப்படின்ற ஒரு கீக்கு டிஃபால்ட்டா ஃபால்ஸ் என்ற வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம இந்த டாஸ்க் அப்படின்ற இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு செட் டாஸ்க் அப்படின்ற செட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர்ல இந்த செட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் ப்ரீவியஸ் அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அரேல இந்த செட் டாஸ்க்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டேட்டாவை ரெஸ்ட் ஆபரேட்டர் மூலம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த நியூ டாஸ்கை ஆட் பண்றதுக்கு நியூ டாஸ்கை ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ எப்பெல்லாம் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ இந்த யூஸ் ஸ்டேட்ல ஏற்கனவே இருக்க டேட்டாவை ரெஸ்ட் ஆபரேட்டர் மூலம் நம்ம அனுப்பிட்டோம். நியூ டாஸ்கையும் நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம். எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதுல இந்த டூ டு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வேல்யூல இந்த இன்புட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செட் ஃபங்க்ஷன் கால் ஆகி அதுல நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நான் இந்த ஃபார்ம்ல ஆன் சப்மிட் ஈவென்ட் லிஸ்னரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் சப்மிட் இதுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு நான் டைப் வந்து சப்மிட்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த டாஸ்க் நமக்கு ஆட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்றதுக்கு நான் இங்க ஒரு கன்சோல் லாக் பண்றேன். லாக் இதுல இந்த டாஸ்க் அப்படின்ற வேரியபிள கால் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு நான் கன்சோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல இந்த இன்புட்ல
சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு பிளஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நமக்கு எரர் வருது. யுவர் ப்ரீவியஸ் இஸ் நாட் ஐட்ரபிள் அப்படின்னு வருது. அது ஏன்னா இங்க நம்ம இனிஷியலா நமக்கு எம்டி ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி பண்ணிருக்கோம். அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இனிஷியலா எம்டி அரே இருக்கணும். அதுதான் நமக்கு ஐட்ரபிள். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் யூஏல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொடுத்தா நமக்கு ஸ்டோர் ஆகுது. ஆனா ரீஃப்ரெஷ் ஆயிடுது. ஸோ அதை நம்ம ஹோல்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். ஈவென்ட் டாட் ரெவென்ட் டிஃபால்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ யூஏல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு கிளிக் பண்ணா நமக்கு இங்க அந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நியூ டாஸ்க்கை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம இங்க யூஏல ஷோ பண்ணணுமா? நான் அதுக்கு என்ன பண்றேன்னா இங்க இன்னொரு ஃபங்க்ஷனல் கம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டு டூ ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். டு டூ ஐட்டம்ஸ் இதோட பேராமீட்டர்ல நான் இப்போதைக்கு எம்டியா வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஜேஎஸ் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்றேன். இதுல நான் ஒரு டிவ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள நான் ஒரு h1 டேக் கிரியேட் பண்ணி இதுல டாஸ்க் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் கம்பவுண்ட நம்ம யூஏல ஷோ பண்றதுக்கு டு டூ ஆப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கம்பவுண்டுக்குள்ள கால் பண்றேன். ஸோ அதுக்கு இந்த டிவ் அப்படின்ற இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள நான் வேரியபிளை கால் பண்ணதுக்கு காலி பஸ் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள டாஸ்க்ன்றது ஒரு அரேவா. ஸோ அதுக்கு டாஸ்க் டாட் மேப் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம இந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து நமக்கு இங்க பாஸ் பண்ண போகுது. ஸோ அந்த டேட்டா வரானு இதுக்குள்ள நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல இந்த டாஸ்க் அப்படின்ற இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வாங்கிக்கிறேன். அதுக்கு நான் டாஸ்க் அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். நம்ம இங்க ஒரே லைன்ல ஜேஎஸ் ரிட்டர்ன் பண்ண போறதுனால நமக்கு இந்த காலி பஸ்ஸஸ் வேணாம். இதுக்குள்ள நான் ஒரு எல்ஐ டேக்கை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த எல்ஐ டேக்கோட இந்த எல்ஐ டேக்குள்ள நான் இந்த டூ ஐட்டம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கம்பவுண்ட கால் பண்றேன். டு டூ ஐட்டம்ஸ் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிக்கிறதுனால இங்க நமக்கு ரெண்டு டைம் கால் ஆயிருக்கு. இந்த டாஸ்க் அப்படின்ற டேட்டாவை இங்க பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த டூ டூ ஐட்டம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கம்பவுண்ட்ல ஒரு ப்ராப்ஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கு டேட்டா அப்படின்ற கீ நேம் வச்சுக்கிறேன். ஈக்குவல் கர்லி பிரேசஸ்க்குள்ள இந்த டாஸ்க் அப்படின்ற இந்த வேரியபிளை சென்ட் பண்றேன். இப்போ இது நமக்கு ப்ராப்ஸ் மூலம் இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ராப்ஸ் அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். இதுக்குள்ள என்ன பண்றேன்னா இதுக்குள்ள இந்த h1 டேக்ல நம்ம வேரியபிளை கால் பண்றதுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ள ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் டு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு யூஐல போய் பார்த்தா நம்ம ஆட் பண்ண இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வேக் அப் ஏன் நமக்கு ஒவ்வொரு டைமும் ரெண்டர் ஆகுதுன்னா நம்ம கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபங்க்ஷனல் காம்பவுண்டுக்கு வெளியே பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு எப்போல்லாம் அந்த காம்பவுண்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்போ எல்லாம் நமக்கு அந்த லாக் வந்து ஆகிட்டே இருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லாஸ்ட்டாக அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வேக் அப்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வருது. என்னன்னா யூனிக் கீ இல்லைன்னு சொல்லி வருது. ஸோ எதுக்கு இந்த யூனிக் கீன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அது எதுக்குன்னா இப்போ நம்ம இதுல இதே மாதிரி நிறைய டாஸ்க் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம எந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் பண்ண போறோம் இல்லைன்னா டெலிட் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு ரியாக்ட் தெரிய வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்ம ஒரு யூனிக் கீ ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த யூனிக் கீயை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா நம்ம இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு எல்லை கிரியேட் பண்ணிருக்கல, இந்த எல்லையில தான் நம்ம இந்த கீ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீ அப்படின்ற ப்ராப்ஸ்குள்ள இந்த டாஸ்க் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஐடி சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டாஸ்க் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா நமக்கு வேக்கப்ல வந்துச்சு. அந்த எரரும் போயிடுச்சு. இப்போ ஒரு டாஸ்க்கை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா இதுக்குள்ள ஒரு இன்புட்டை கிரியேட் பண்றேன். இந்த இன்புட்ல டைப் ஈக்குவல் செக் பாக்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த செக் பாக்ஸ் வந்து டிக்கா இல்ல அன்டிக்கான்னு செக் பண்றதுக்கு செக்கட் ஈக்குவல் ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்ணிட்டு ஸோ இந்த டிவ்க்கு நான் வந்து கிளாஸ் நேம் வந்து டூ டூ ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு h4 டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த h4 டேக்ல டாஸ்க்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஷோ பண்றதுக்கு காலி பஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ள ப்ராப் டாட் டேட்டா டாட் டு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். இந்த h4 டேக்கு நான் கிளாஸ் நேம் வந்து டு டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் அப்படின்ற அதாவது இன்ட் டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இதோட கிளாஸ் நேம்ல நான் வந்து கிளாஸ் நேம் ஈக்குவல் கிளாஸ் நேம் வந்து டெலிட் பட்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் யூஐல போயிட்டு ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா நமக்கு அந்த டாஸ்க் வந்து யூஐல லிஸ்ட் ஆகுது, ஷோ ஆகுது. இந்த லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஐட்டம்கான ஸ்டைலை நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிட்டோம். அதை நம்ம ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி இந்த ஸ்டைலிங் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த கன்சோல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வருது. இது என்ன எரர் அப்படின்னு கேட்டா இந்த செக் பாக்ஸ்க்கான எரர். இந்த
இன்புட் ஃபீல்டுல நம்ம ஒரு ஆன்சேஞ்ச் ஈவென்ட் லிசனரையோ அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் செக் இஸ் ட்ரூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாம் இந்த எரர் நமக்கு வரும். இந்த செக் பாக்ஸ் எதுக்குன்னா, இந்த செக் பாக்ஸ் டிக் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி அன்செக்ல இருந்துச்சுன்னா இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னு அர்த்தம். ஒருவேளை நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த செக் பாக்ஸ் வந்து டிக்லயும் இந்த டெக்ஸ்ட் வந்து லைன் த்ரோ யூஸ் பண்ணி நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஷோ பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த H4 டேக்ல நான் ஒரு ஸ்டைல் ஒன்னு ஆட் பண்றேன். ஸ்டைல் இதுக்குள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுமா? ஸோ ஆப்ஜெக்ட்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற ஸ்டைலை நான் யூஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் இஸ் கம்ப்ளீட் வந்து ட்ரூவா இருக்கான்னு நான் செக் பண்றேன். கண்டிஷனல் யூஸ் பண்ணி இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைன் த்ரோ அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைலுக்கு போயிட்டு அசைன் ஆகணும். இதுவே நமக்கு ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நன் அப்படின்ற ஸ்ட்ரிங் போய் நமக்கு அசைன் ஆகணும். இப்போ நமக்கு எப்பெல்லாம் இந்த ஈஸ் கம்ப்ளீட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த H4 டேக்ல லைன் த்ரோ அப்படின்ற ஸ்டைல் ஆட் ஆகும். இதுவே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டைல் வந்து நன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஈஸ் கம்ப்ளீட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா மாத்ததுக்கான ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ அதுக்கு நான் இந்த டூ ஆப் ஃபங்க்ஷனை கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எழுத போற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, நம்ம டாஸ்க் அப்படின்ற இந்த அரேல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஈஸ் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த கீயோடைய வேல்யூவை மட்டும் ஃபால்ஸா இருந்தா ட்ரூன்னு மாத்த போகுது, ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ்னு மாத்த போகுது. ஸோ அதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈஸ் எடிட் அப்படின்ற இந்த டேட்டாவையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டூ டு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த கீழ இருக்கக்கூடிய வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு மூணுத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம ஒரே ஃபங்க்ஷனை எழுதிட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இப்போ எழுத போறோம். ஸோ ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அப்டேட் டாஸ்க் பை ஐடி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல நான் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். அதே மாதிரி ஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் அப்டேட் அப்படின்ற ஒரு வேரியபிள். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது மாடிஃபை பண்ண ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இப்போ இந்த ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அரேவா இருக்க போதா, ஸோ ஐட்டம்ஸ் டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து நமக்குள்ள பாஸ் பண்ணும். அந்த பாஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை நான் ஐட்டம் அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். இது ஒரே நமக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனா இருக்கும் போது இந்த ஏரோ ஃபங்க்ஷனால தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எப்ப ரிட்டர்ன் ஆகும்னா, இந்த ஐட்டம் டாட் ஐடி, அதாவது இப்போ நமக்கு உள்ள பாஸ் ஆக போற ஒவ்வொரு ஐடியும் அட் தி சேம் டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அதோட ஆர்குமெண்ட் ஒரு ஐடி கொடுப்போம். அந்த ஐடியும் எப்ப நமக்கு ட்ரூவா இருக்கோ, அதாவது ட்ரூவா இருக்குன்னு முதல்ல செக் பண்றோம். அப்படி ட்ரூவா இருக்குன்ற பட்சத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம ரெஸ்ட் ஆப்பரேட்டர் மூலம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் அப்டேட் அப்படின்ற மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த டேட்டாவையும் நம்ம இங்க ரெஸ்ட் ஆப்பரேட்டர் மூலம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுவே நமக்கு இங்க பாஸ் ஆகி வரக்கூடிய இந்த ஐடி வந்து இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடி வந்து இல்ல ஃபால்ஸா இருக்கு அப்படின்னும் போது இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்த ஐட்டமும் ரிட்டர்ன் ஆயிடணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகும்னா, இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியும் நாம பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஐடியும் நமக்கு ட்ரூவா இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகணும். இதுவே அந்த ஐடி வந்து இந்த நம்மளோட டேட்டா லிஸ்ட்ல இல்ல அப்படின்னும் போது எனக்கு இந்த ஐட்டம் வந்து இப்படியே ரிட்டர்ன் ஆயிடணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இதுல கூட எந்த டேட்டாவை மாடிஃபை பண்றதுக்கான இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஈஸ் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த டேட்டாவை மாடிஃபை பண்றதுக்கான ஃபங்க்ஷனை எழுதுவோம். ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் டாஸ்க் கம்ப்ளீட் அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். இதோட பேராமீட்டர்ல நான் ஐடியை கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த செட் டாஸ்க் அப்படின்ற இந்த செட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர்ல இந்த செட் டாஸ்க்ல இருக்கிற டேட்டா வாங்கிக்கிறேன். அதை ப்ரீவியஸ் அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஆப்ஜெக்டோடைய டேட்டாவை மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்றத அந்த ஆப்ஜெக்ட்டை இங்க கெட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு கான்ஸ்ட் ஐட்டம் ஈக்குவல் இந்த ப்ரீவியஸ்ல கூடிய ஒரு டேட்டா தான் அது. ஸோ அந்த ப்ரீவியஸ் டாட் ஃபைண்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல டி அப்படின்ற பேர்ல இந்த ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை கெட் பண்ணிக்கிறேன். டி டாட் ஐடி ஈக்குவல் ஐடி, அதாவது இந்த ப்ரீவியஸ் அப்படின்ற இந்த அரேல இருக்கக்கூடிய டேட்டால எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஐடி ட்ரூ ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்டை இந்த ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள நமக்கு இப்போ ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த செட் டாஸ்க்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த ப்ரீவியஸ் அப்படின்ற பேராமீட்டர்ல கொடுக்கும். இது நமக்கு ஒரு அரே தான். ஸோ இந்த அரேல இருக்கக்கூடிய இந்த ஃபைண்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுக்குள்ள நம்ம ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்குள்ள இந்த ஏரோ ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல டி அப்படின்ற பேர்ல இந்த அரேல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இங்க எடுத்திருக்கோம். இந்த ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த அரேல இருக்கக்கூடிய டேட்டாவை இங்க நமக்கு உள்ள கொடுத்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியும் செக் பண்ணும். இந்த ஐடியோட இப்ப நமக்கு இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல வர ஐடி எப்ப மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நமக்கு இந்த ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல அப்டேட் டாஸ்க் பை ஐடி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம 3 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரே, அதுதான் இந்த ப்ரீவியஸ் அப்படின்ற இந்த அரே டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். அடுத்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ணுமோ
அதோட ஐடி. அடுத்து நமக்கு என்ன அப்டேட் பண்ணணுமோ அந்த டேட்டா. சோ நம்ம இங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட மாடிஃபை பண்ணணும். சோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ல இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த கீயோட வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு கீக்கு இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அதை நம்ம நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல கொடுக்குறோம். அதாவது இப்போ இந்த ஐட்டம்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாவை நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஃபால்ஸ்னு மாறணும். அதே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு மாறணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா கொடுத்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன் நமக்கு இங்க பேராமீட்டர்ல எடுத்து அதை நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ல ரெஸ்ட் ஆப்டர் மூலம் ஆட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை நம்ம எங்க பண்ணோம்னா இந்த டூ ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த காம்போனன்ட் கூட தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம டூ ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த காம்போனன்ட்டுக்கு ப்ராப்ஸா சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் அப்படின்ற வேரியபிள்ல நான் இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்றேன். டாஸ்க் கம்ப்ளீட். இங்க நமக்கு ஏதோ எரர் இருக்கு. அது என்னன்னா இந்த அப்டேட் டாஸ்க் பை ஐடி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டுக்குள்ள இந்த காலி பஸ்ஸஸ் நமக்கு தேவையில்லை. அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இந்த ப்ராப்ஸ்ல நம்ம இந்த ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷனை இங்க நம்ம யூஸ் பண்ணணுமா? அதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த இன்புட் அதாவது செக் பாக்ஸை எப்போ கிளிக் பண்றோமோ இப்போ நமக்கு டிக் ஆகணும் இல்ல அன்டிக் ஆகணும். ஸோ அப்போ நம்ம இந்த இன்புட் ஃபீல்டில் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுல நான் ஒரு ஆன் சேஞ்ச் ஈவென்ட் லிஸ்னர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ப்ராப்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ஸ் டாட் டாஸ்க் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டை கெட் பண்ணிக்கிறேன். இந்த டாஸ்க் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ல ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் ஐடி அப்படின்ற நம்ம எந்த ஐட்டமை கிளிக் பண்றோமோ அதோட ஐடியை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இங்க ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன். இப்போ நம்ம இந்த பட்டனை எப்போ கிளிக் பண்றோமோ அதாவது செக் பாக்ஸ் எப்போ கிளிக் பண்றோமோ அப்போ நமக்கு செக் ஆகுது, அன்செக் ஆகுது. அட் தி சேம் டைம் இது டிக்கா இருந்தா நமக்கு இந்த H4 டேக் வந்து நமக்கு லைன் த்ரோ ஆகுது. அது அன்செக்கா இருந்தா நமக்கு அந்த ஸ்டைல் வந்து போயிருது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த டாஸ்க்கை டெலீட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனை எழுத போறோம். ஸோ அது எப்படி நடக்கணும்? நம்ம இந்த இன்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்கணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம இப்போ எழுதுவோம். ஸோ அதையும் நான் இந்த மெயின் ஃபங்க்ஷனல் கம்பெனிக்குள்ளே எழுதுறேன். ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டாஸ்க் டெலீட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதோட பேராமீட்டர்ல நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டுடைய ஐடியை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி டு ரிமூவ் அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டாஸ்க்ல ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் எடுத்து அதுல நம்ம எந்த ஆப்ஜெக்டை தேவையில்லையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு நம்ம அந்த மாடிஃபை பண்ண அந்த டேட்டாவை நம்ம திருப்பி இந்த டாஸ்க்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் அப்டேட்டட் ஐட்டம்ஸ் இந்த அப்டேட்டட் ஐட்டம்ஸ்ல டாஸ்க் அப்படின்ற இந்த அரேவை கால் பண்ணிக்கிறேன். இந்த அரே டாட் ஃபில்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அரேல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த ரிமூவ் பண்றது நமக்கு எதன் அடிப்படையில் நடக்கணும்னா இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல நான் ஐட்டம்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த டாஸ்க் அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய டேட்டாவை வாங்கிக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ்ல நான் ஐடி யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ண போறேன். ஐட்டம் டாட் ஐடி ஈக்குவல் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ஐடி. ஸோ இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு நமக்கு ஜாவா படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா போயிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? பேசிக்கா ஒரு அரேவை கிரியேட் பண்ணும். அது இந்த டாஸ்க் டாட் அரேன்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய அரேவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது இந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமே எடுத்து நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரூன்னு இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் வச்சு ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணி அதை இந்த அப்டேட் ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஐட்டம் செக் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஐடி டு ரிமூவ் அப்படின்ற ஐடி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகும்போது அது நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நாட் ஈக்குவல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நமக்கு எப்போ இந்த ஐடியும் ட்ரூன்னு இருக்கோ அப்போ இது ஃபால்ஸா மாறிடும். அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நியூ அரேவை இந்த அப்டேட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை நமக்கு மறுபடியும் இந்த டாஸ்க் அப்படின்ற இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த செட் டாஸ்க் அப்படின்ற செட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இந்த அப்டேட் பண்ண இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். அது எப்போ கால் பண்ணணும்? இந்த இன்ட் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு கால் ஆகும். இந்த பட்டன் நமக்கு எங்க இருக்கு? சூடோ ஐட்டம்ஸ்ன்ற இந்த இன்னொரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம இந்த ப்ராப்ஸ் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதோட ப்ராப்ஸ்ல டாஸ்க் டெலீட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல டாஸ்க் டெலீட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை சென்ட் பண்றேன். இதோட ப்ராப்ஸ்ல நம்ம இப்போ இதோட ப்ராப்ஸ்ல அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எடுத்து இந்த பட்டன் எப்போ கிளிக் ஆகுதோ அப்பதான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அதுக்கு இந்த பட்டனுக்குள்ள ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் லிஸ்னர் ஆட் பண்றேன். இந்த ஆன் கிளிக் ஈவென்ட் லிஸ்னருக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அந்த ப்ராப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்போம். ப்ராப்ஸ் டாட் டாஸ்க் டெலீட் இந்த ஃபங்க்ஷனோட
ஃபங்ஷனுடைய ஆர்குமெண்ட்ல நம்ம எந்த லிஸ்டோட டேட்டாவை டெலிட் பண்றோமோ அதோட ஐடியை கொடுக்கணும். ஸோ அதுக்கு props டாட் டேட்டா டாட் ஐடி சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு இப்போ நமக்கு இங்க 2 லிஸ்ட் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ண ரிமூவ் ஆயிடுச்சு. ஆட் ஆகுது. கிளிக் பண்ணா நமக்கு செக் ஆகுது. அட் தி சேம் டைம் லைன் த்ரோ ஆகுது. டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். நான் அதுக்கு என்ன பண்றேன்னா இன்னொரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் to do edit அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இதுல எனக்கு சம் டேட்டா வந்து பேரண்ட் காம்பவுண்ட் வரப்போகுது. ஸோ அதை ப்ராப்ஸ் அப்படின்ற பேர்லயே வாங்கிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு யூ ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ் அந்த யூ ஸ்டேட் வேரியபிள் நேம் வந்து அப்டேட் டாஸ்க்னு பேர் வச்சுக்கிறேன். அதாவது செட் ஃபங்க்ஷனுக்கு செட் அப்டேட் டாஸ்க் யூ ஸ்டேட். இதுக்குள்ள எனக்கு இனிஷியலா இந்த ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் to do text இந்த யூ ஸ்டேட்ல இந்த ப்ராப்ஸ் வரக்கூடிய அந்த to do உடைய டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த அப்டேட் டாஸ்க் அப்படின்ற இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்குள்ள நான் JSX ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள அகைன் ஒரு இன்புட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட்டோட டைப் வந்து நான் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு இந்த அப்டேட் டாஸ்க்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அப்டேட் டாஸ்க் இந்த ஸ்டேட்டோட வேல்யூ ஸ்டோர் ஆகணும். இதுல நான் ஒரு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்றேன். இந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட்குள்ள நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் இந்த அப்டேட் டாஸ்க் அப்படின்ற இந்த செட் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுக்கு நான் இந்த இன்புட் ஃபீல்ட்ல கொடுக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இதுக்குள்ள அகைன் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் வந்து சேவ் அப்படின்ற பேர் கொடுத்துக்கிறேன். இந்த பட்டனுக்கு டைப் வந்து சப்மிட்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்க ஸ்டைல் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு கிளாஸ் நேம்ல வந்து சேவ் பிடிஎன். அதுக்கப்புறம் இந்த டிவ்க்கும் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் எனக்கு எப்போ யூஐல ஷோ ஆகணும்னா இந்த ESEDIT எப்போ எனக்கு ட்ரூவா இருக்கோ அப்போ எனக்கு யூஐல ஷோ ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ESEDIT ட்ரூவா மாத்ததுக்கான ஃபங்க்ஷனை எழுதணும். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு டாஸ்க் எடிட்னு பேர் வச்சுக்கிறேன். இதோட பேராமீட்டர்லயும் ஐடியை வாங்கிக்கிறேன். இந்த செட் டாஸ்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ப்ரீவியஸ் அப்படின்ற பேர்ல டேட்டாவை ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலம் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த அப்டேட் டாஸ்க் பை ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதோட பேராமீட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் அப்படின்ற இந்த அரேவை அனுப்புவோம். அடுத்து நம்ம எந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணுமோ அதோட ஐடி, அதுக்கப்புறம் நம்ம என்ன டேட்டாவை மாடிஃபை பண்ணுமோ அந்த டேட்டா. ஸோ இது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அது வந்து ESEDIT இதோட கீயோட வேல்யூ வந்து எனக்கு ட்ரூன்னு மாறணும். அதாவது ஓவர் ரைட் ஆகணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். அந்த கால் எப்போ ஆகும்னா இந்த to do ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது, அதாவது H4 டேக்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ESEDIT வந்து நமக்கு ட்ரூன்னு மாறணும். ஸோ அப்போ அதை நம்ம ப்ராப்ஸ் மூலம் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு டாஸ்க் எடிட் அப்படின்ற கீழ டாஸ்க் எடிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை சென்ட் பண்றேன் ப்ராப்ஸ்ல. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு இந்த H4 டேக்ல நான் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்றேன். இதுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல props டாட் டாஸ்க் delete அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதோட ஆர்குமெண்ட்ல எந்த டேட்டாவை எடிட் பண்ண போறோமோ அதோட ஐடியை சென்ட் பண்ணிக்குவோம். ஸோ props டாட் டேட்டா டாட் ஐடி. இப்போ சேவ் பண்ணிட்டா இப்போ நமக்கு இந்த H4 டேக் நம்ம எப்போ கிளிக் பண்றோமோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ESEDIT எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஐடி மேட்ச் ஆகுதோ அதுக்கு இந்த வேல்யூ வந்து ட்ரூன்னு மாறிடும். இப்போ ட்ரூன்னு மாறினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகணும்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் டேக்குள்ள இருக்கக்கூடிய எல்ஐ டேக்ல நான் வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு கேலிபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கேலிபர்ஸ்க்குள்ள என்ன பண்ண போறோம்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல இருந்து வரக்கூடிய டாஸ்க் டாட் ESEDIT அப்படின்ற இந்த கீ வந்து எனக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி செக் பண்றேன். அதுக்கு கண்டிஷனல் ரெண்டரிங் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த எடிட் பண்றதுக்கான அந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கால் ஆகணும். ஸோ அதுக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா to do edit அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கால் ஆகணும். இதுவே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த to do லிஸ்ட் இந்த to do ஐட்டம்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் வந்து யூஐல ஷோ ஆகணும். ஸோ நான் அப்படியே இதை கட் பண்ணி இங்க உள்ள போட்டுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு இது என்ன எரர்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஈவெண்ட்டை பாஸ் பண்ணல. அது 57வது லைன். 57வது லைன்ல இந்த இன்புட்டோட வேல்யூ ஓகே இங்கே ஈவெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போய் பார்த்தா நமக்கு இங்க ஐட்டம் ஷோ ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது ESEDIT வந்து நமக்கு ட்ரூவா மாறணும். ஸோ கிளிக் பண்ணா எரர் வருது. ஸோ அது என்னன்னா இந்த எடிட் பண்றதுக்கான இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் நம்ம கால் பண்ணணும். அதோட ப்ராப்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ப்ராப்ஸ் நம்ம இங்க பாஸ் பண்ணோமா இல்ல. சோ அதை பாஸ் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்கு டேட்டா அப்படின்ற கீழ இந்த அரேவை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு நியூ டாஸ்க் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணா நமக்கு ESEDIT வந்து ட்ரூவா மாறி அந்த எடிட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் வந்து இங்க நமக்கு ஷோ ஆகுது. இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா நமக்கு இங்க இன்புட் அகைன் என்டர் பண்ற மாதிரி வந்துருச்சு. இந்த இன்புட்டை நம்ம என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோன்னே நமக்கு சேவ் ஆகி மறுபடியும் அந்த லிஸ்ட்ல ஷோ ஆகணும்.
இப்போ நம்ம சேவுக்கான ஃபங்ஷனை எழுதுவோம். ஸோ அகைன் அதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதணும். ஸோ ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் வந்து மாடிஃபை டாஸ்க்னு பேர் வைக்கிறேன். இதோட பேராமீட்டர்ல நான் 2 வேல்யூவை செட் பண்ணணும். ஒன்னு ஐடி, அதுக்கப்புறம் நியூவா வரக்கூடிய அந்த வேல்யூ நியூ டேட்டா. இதுக்குள்ள நான் செட் டாஸ்க் ஃபங்ஷனை கால் பண்றேன். இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் ஒரு ஆரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி அதுல ப்ரீவியஸ் அப்படின்ற பேர்ல இந்த ஆப்ஜெக்ட்டை வாங்கிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள அகைன் அப்டேட் டாஸ்க் பை ஐடி அப்படின்ற அந்த ஃபங்ஷனை கால் பண்ணி அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் அப்படின்ற அரே கொடுத்துருவோம். அடுத்து நம்ம மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த ஐடியை கொடுப்போம். அடுத்து என்ன மாடிஃபை பண்ணமோ அந்த டேட்டாவை கொடுக்கணும். இங்க கொடுக்கும்போது நம்ம 2 டேட்டாவை கொடுக்கணும். ஒன்னு நமக்கு அந்த இசெலிட் வந்து ஃபால்ஸா மாறணும். அட் த சேம் டைம் நியூ வேல்யூ போயிட்டு அந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்ல to text அப்படின்ற இந்த கீக்கு இந்த நியூவா வரக்கூடிய வேல்யூ, அதுக்கப்புறம் இசெலிட் வந்து எனக்கு ஃபால்ஸ்னு மாறணும். இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோமா, இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எங்க கால் ஆகும்னா நம்ம நியூவா கிரியேட் பண்ண இந்த to edit அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ல கால் ஆகும். ஸோ அதுக்கு அதோட ப்ராப்ஸ்ல நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதோட ப்ராப்ஸ்ல மாடிஃபை டாஸ்க் அப்படின்ற கீழ மாடிஃபை டாஸ்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை சென்ட் பண்றேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் நமக்கு எப்ப கால் ஆகும்னா இந்த சேவ் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது. ஸோ அதுக்கு நான் இதுக்குள்ள ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் டிசைனர் ஆட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல ப்ராப்ஸ் டாட் மாடிஃபை டாஸ்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ல நம்ம எந்த ஆப்ஜெக்டோடைய டேட்டாவை மாடிஃபை பண்ணுமோ அதோட ஐடி. ஸோ ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் ஐடி. அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். அது என்ன, நியூவா மாடிஃபை பண்ண அந்த டேட்டா. ஸோ அது நமக்கு இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் ஆயிடும். அன்சேஞ்ச் ஈவென்ட் டிசைனர் மூலம் இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் ஆயிடும். அது ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம இங்க அகைன் ஆர்குமெண்ட்ல சென்ட் பண்ணணும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வேக் டாஸ்க் ஆட் ஆயிடுச்சு. அகைன் ஸ்டடி ஆட் பண்ணா நமக்கு டாஸ்க் ஆட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணா டாஸ்க் கம்ப்ளீட்னு கிளிக் ஆகுது. இங்க லைன் த்ரோ ஆகுது. இதை நான் இன்ட் கொடுத்தா எனக்கு இன்ட் ஆகுது. அகைன் இப்போ நான் இதை டெக்ஸ்ட் எடிட் பண்ணேன்னா கிளிக் பண்ணா எனக்கு இன்புட் ஃபீல்டு வருது, சேவ் பட்டன் வருது. இதில் நான் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா நமக்கு அந்த டேட்டா இங்கே மாடிஃபை ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய 4 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதாவது ஒரு டாஸ்க்கை இன்புட்ல கொடுத்து அதை யூஐல ஷோ பண்ணி அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டிக் பண்றதும் அன்டிக் பண்றதும், அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் நமக்கு வேணாம் அப்படின்னா டெலீட் பண்றதும், அதை நம்ம எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணி நியூ டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா நியூ டெக்ஸ்ட் ஆட் ஆகிறதும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்க இதுல ஒரு டாஸ்க் ஆட் பண்றீங்க. அந்த டாஸ்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நமக்கு இந்த இன்புட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே இருக்கு. இப்போ நம்ம எப்ப இந்த டாஸ்க் ஆட் பண்றோமோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து இல்லாம எம்டியா ரீஃப்ரெஷ் ஆயிடணும். அதே மாதிரி எப்ப இந்த டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அப்ப எனக்கு இந்த ஐட்டமோட கலர் வந்து ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம இதுக்கு எப்படி ஒரு லைன் த்ரோ ஸ்டைல் ஆட் பண்றோமோ அதே சேம் கான்செப்ட்ல இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணுங்க. அதை வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் மூலம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆபரேஷன் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை, see you.